கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் சியாரா லியோன் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். சியாரா லியோனில் உள்ள கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் மற்ற குறைகளுக்கிடையில் செலுத்தப்படாத போனஸ் தொடர்பாக வேலைநிறுத்தத்தை தொடங்கினர். வேலைநிறுத்தம் நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பிற்கான நிதி தவறாக பயன்படுத்துதல் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு இல்லாதது என்று மருத்துவர்கள் கூறுவது குறித்து டாக்டர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் தொடர்ச்சியாக மோதல் அதிகரித்துள்ளது. கோவிட் போன்ற அறிகுறிகளை காட்டும் எந்த ஒரு நோயாளியும் எங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் வரை எந்த ஒரு மருத்துவரும் சிகிச்சை பெற மாட்டார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். வெடித்த காலத்தில் தங்கள் பணிக்கு ஆபத்து ஊதியம் வழங்கப்படும் என்று மருத்துவர்கள் கூறினர். ஆனால் ஊதியம் வரவில்லை. வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கும் மருத்துவர்களின் எண்ணிக்கை தெளிவாக இல்லை. நாட்டின் மிகப்பெரிய கோவிட்-19 சிகிச்சை மையமாக மாற்றப்பட்ட ஃபவுராபே கல்லூரியில் புதிய நோயாளிகள் யாரும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனெனில் 200 படுக்கைகள் கொண்ட 5 மருத்துவர்கள் அனைவரும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சமூக சுகாதார ஊழியர்கள் மற்றும் செவிலியர்கள் நோயாளிகளை கவனித்துக் கொண்டனர். வேலைநிறுத்தம் கொரோனா வைரஸ் வழக்குகள் அதிகரிக்க வழிவகுக்கும் என்ற கவலை இப்போது உள்ளது. இந்த விஷயம் விரைவாக தீர்க்கப்படாவிட்டால் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று ஃபவுராபே கல்லூரியில் நோயாளிகளுக்கு மதிய உணவு விநியோகத்தை ஒருங்கிணைத்து வந்த மூத்த சமூக சுகாதார அதிகாரி கூறினார். எங்கள் மக்களுக்கு சிகிச்சை தேவை. அவர்கள் இங்கு சிகிச்சை பெறாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசாங்கத்திற்கு எழுதிய கடிதத்தில் சியாரா லியோன் மருத்துவ மற்றும் பல் சங்கமம் மேலாளர்களுக்காக சுமார் 30 வாகனங்களை, மருந்துகள் மற்றும் உபகரணங்களை விட வைரசுக்கு எதிரான போராட்டத்தை நோக்கமாக கொண்ட பணத்திலிருந்து அதிகாரிகள் வாங்கியுள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இது குறித்து கருத்து தெரிவிக்க அரசாங்க அதிகாரிகளை அணுக முடியவில்லை. வேலை நிறுத்தத்தின் போது கோவிட்-19 அல்லாத நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சங்கம் முன்மொழிந்துள்ளது. உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான சியாரா லியோன் 160 சுகாதார பணியாளர்கள் மற்றும் கிட்டத்தட்ட 60 இறப்புகள் உட்பட 1500 கொரோனா வைரஸ் வழக்குகளை பதிவு செய்துள்ளது. தொடக்கத்திலிருந்து சியாரா லியோனின் மொத்த கொரோனா வைரஸ் செலவில் சுமார் 20% அல்லது கிட்டத்தட்ட 50,000 அவசரகால செயல்பாட்டு மையம், தேசிய பாதுகாப்பு அலுவலகம், போலீஸ் படை மற்றும் இராணுவத்திற்காக 30 புதிய SUVக்கள் மற்றும் 230 மோட்டார் சைக்கிள்களை வாங்குவதற்கு சென்றது. கொள்முதல் அறிக்கைகளின்படி மே 22 அன்று சியாரா லியோனின் நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. அந்த கொள்முதல் அறிக்கையில் பட்டியலிடப்பட்ட ஒரே மருத்துவ உபகரணங்கள் 8 வெண்டிலேட்டர்கள் மட்டுமே. இது நிதி அமைச்சகத்திற்கு சுமார் 85,285 செலவாகும். இதற்கிடையில் சுகாதார அமைச்சின் கோவிட்-19 நிலைமை அறிக்கைகள் தொடர்பு ட்ரேசர்களுக்கு பணம் செலுத்துவதற்கான நிதி பற்றாக்குறையை வழக்கமாக விவரிக்கின்றன. நோயாளிகளிடமிருந்து மருத்துவமனை ஊழியர்களுக்கு தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க கையுறைகள், முகமூடிகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததாக மருத்துவர்கள் புகார் கூறுகின்றனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் 2014 முதல் 2016 எபோலா நோய் தொற்றால் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன்போது 250 மருத்துவ ஊழியர்கள் உட்பட கிட்டத்தட்ட 4000 பேர் இறந்தனர். இதுவரை நடைபெற்ற வைரஸ் மரபணு ஆராய்ச்சி அடிப்படையில் பார்த்தால் கொரோனா பலமுறை மியூட்டேட் ஆகியது தெரிய வந்துள்ள போதிலும் அது இன்னும் தீவிரமடையும் வாய்ப்பு அறிவியல் ரீதியாக இல்லை என உலக சுகாதார மையத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி குறித்த உலக சுகாதார நிறுவனத்தில் கருத்தரங்கில் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த வைரஸ் தன்னை மியூட்டேட் செய்து கொள்வதன் காரணமாகவே சுமார் 65% உலக பாதிப்புகளுக்கு காரணம் என்றும் சௌமியா தெரிவித்துள்ளார். அதிலும் குறிப்பாக D6145G வகையில் மியூட்டேட்டான கொரோனா வைரசுகள் எளிதில் மனித செல்களை பாதிக்கும் திறன் கொண்டதாக இருந்ததாகவும் அதுவே வடக்கு இத்தாலி, நியூயார்க் போன்ற இடங்களில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சீனாவில் கொரோனா பரவ ஆரம்பித்த காலகட்டத்தில் தங்களின் சீன அலுவலக பிரிவுதான் அது குறித்த தகவலை தந்ததாகவும் சீனா அதிகாரப்பூர்வ தகவலை தரவில்லை என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கு எதிரான மருத்துவர்களை விரைவில் எதிர்பார்க்கலாம் என இதுவரை நடைபெற்ற ஆராய்ச்சிகள் மூலம் தாம் நம்புவதாக உலக சுகாதார மைய இயக்குநர் டெட்ரோஸ் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார மையம் மூலம் 39 நாடுகளில் 5000 மனிதர்களிடம் சோதிக்கப்பட்ட பல மருந்துகள் பலனை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 2 வாரங்களில் முதல் கட்ட முடிவுகளை எதிர்பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வகையான மருத்துவ சோதனைகளை உலக சுகாதார நிறுவனம் நம்புகிறது. முதலாவது கொரோனா பாதிக்கப்பட்ட நபருக்கு வழங்கப்படும் அடிப்படை மருத்துவம், 2வது ரெம்டெசிவிர் மருந்து, 3வது ஹைட்ராக்சி குளோரோகுயின் நம்பகத்தன்மையை சோதிப்பது, 4வது HIV மருந்துகளான லோபினவேர், ரிட்டோனவேர், 5வது லோபினவேர் ரிட்டோனவேரை வைரசுக்கு எதிரான மற்றொரு மருந்துடன் கலந்து கொடுப்பது என இந்த 5 மருத்துவ சோதனைகளை உலக சுகாதார மையம் உற்று நோக்கி வருகிறது. ஹைட்ராக்சி குளோரோகுயின் பலனளிக்கவில்லை என
அதன் மீதான சோதனைகளை முன்னதாக உலக சுகாதார மையம் நிறுத்தியது. எனினும் அவை தடுப்பு மருந்தாக பயன்படுமா என ஆராய்ச்சி செய்ய வேண்டி உள்ளதாக தற்போது உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. எனினும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி எப்போது வரும் என அனுமானிக்க முடியவில்லை என அவசர கால பிரிவின் தலைவர் மைக் ரயான் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனை உலக மக்கள் அனைவருக்கும் தரும் அளவிற்கான உற்பத்தி எப்போது சாத்தியமாகும் என்பன போன்ற பல கேள்விகள் இருப்பதாகவும் ரயான் குறிப்பிட்டார். இதுவரை எந்த தடுப்பூசியும் இல்லாத நிலையில் உலகம் முழுவதும் 18 தடுப்பூசிகள் ஆய்வில் உள்ளன. இந்நிலையில் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த லான்சா எனும் மருந்து நிறுவனம் ஒரு வகையான நண்டின் ரத்தத்தை வைத்து கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பூட்டுதலின் போதும் தங்கள் பயிற்சிகளை தொடரும் பாலே நடன கலைஞர்கள். மேடை இல்லை, ரசிகர்கள் இல்லை, மின்விளக்குகள் இல்லை, பார்வையாளர்களின் கர ஓசைகள் இல்லை. இருந்தாலும் நடன கலைஞர்கள் தங்களது பயிற்சிகளை நிறுத்தவில்லை. கொரோனா வைரஸ் பூட்டுதலின் போதும் தங்கள் பயிற்சிகளை தொடர்கிறார்கள் பாலை நடன கலைஞர்கள். கொரோனா வைரஸ் தொற்று உலகெங்கிலும் உள்ள கலாச்சார நிறுவனங்களை மூடியுள்ளது. இதனால் கலைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்ததோடு வறுமைக்கு உள்ளாகியுள்ளார்கள். எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் தங்கள் கலை மீது உள்ள ஆர்வத்தால் பயிற்சிகளை மட்டும் விட்டுவிடாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய கலைஞர்களின் நிலையாகும். எந்த ஒரு சூழல் வந்தாலும் கலைஞர்கள் தங்கள் பயிற்சிகளையோ அல்லது பயிற்சி கொடுப்பதையோ நிறுத்தியது இல்லை. அது இந்த கொரோனா பூட்டுதல் காலங்களிலும் அடங்கும். இது ரஷ்யாவில் உள்ள நடன கலைஞர்களையும் இந்த தொற்று நோய் பாதித்துள்ளது. ஆனால் கோவிட்-19 பூட்டுதலின் போது நடனம் இன்னும் தொடர்ந்து கொண்டு உள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் காரணமாக அனைத்து ரஷ்ய திரையரங்குகளும் கச்சேரி அரங்குகளும் மார்ச் நடுப்பகுதியிலிருந்து நாடு முழுவதும் மூடப்பட்டுள்ளன. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மற்றும் மாஸ்கோவில் உள்ள மரின்ஸ்கி, போல்ஷோய் மற்றும் மிகைலோவ்ஸ்கி தியேட்டர்கள் போன்ற மிக முக்கியமான நடன நிறுவனங்களும் விடுப்பு எடுக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் புகழ்பெற்ற போல்ஷோய் நடன கலைஞர்கள் கூறுகையில், நீங்கள் கலைஞர்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் தியேட்டரை எடுத்துச் செல்லலாம், ஆனால் எங்கள் படைப்பாற்றலை ஒருபோதும் எடுத்துச் செல்ல முடியாது என்றனர். மேலும் நாங்கள் எப்படியாவது வடிவத்தில் இருக்க ஒவ்வொரு நாள் பயிற்சி செய்கிறோம், ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதை ஓரளவு இழந்து விட்டோம். ஒரு கட்டம் இல்லாமல், உண்மையான ஒத்திகை அறைகள் இல்லாமல் மற்றும் உடல் ரீதியான சிரமம் இல்லாமல் நாங்கள் ஒரு நாளுக்கு 6 மணி நேரத்திற்கு மேலாக பயிற்சி அளிக்கும் போது பொதுவாக ஒருவருக்கொருவர் பழகுவோம், நல்ல நட்பு ஏற்படும். தற்பொழுது இவை அனைத்தையும் நாங்கள் இழந்துள்ளோம் என போல்ஷாய் நடன கலைஞர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் மட்டும் அப்படி உணரவில்லை. இப்போது 2 மாதங்களுக்கு மேலாக ரஷ்யாவின் முழு கலாச்சார வாழ்க்கையும் நின்றுவிட்டது. போல்ஷாய் தியேட்டரின் வெற்று ஆடிட்டோரியம் இந்த நிலைப்பாட்டின் அடையாளங்களில் ஒன்றாகும். சராசரியாக போல்ஷோய் செயல்திறன் 200க்கும் மேற்பட்டவர்களை உள்ளடக்கியது. ஆர்கெஸ்ட்ரா மற்றும் பின்னால் மேடையில் வேலை செய்பவர்கள், பாடகர்கள், தனி பாடல்கள், ஒப்பனை கலைஞர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள். நிச்சயமாக இது போன்ற நிலைமைகளின் கீழ் உங்கள் தூரத்தை நீங்கள் வைத்திருக்க முடியாது. அதிகபட்சமாக ஒருவர் ஊழியர்களின் உடல் வெப்பநிலையை மட்டுமே அளவிட முடியும். ஆனால் ஒரு பாடகர் முகமூடி அணிந்தபடி பாடுவது என்பது நினைத்து பார்க்க முடியாததாக இருக்கும். யாரோ ஒருவர் காற்று கருவி வாசிப்பது போல இருக்கும். நிச்சயமாக கிளாசிக் பாலே உடல் தொடர்பு இல்லாமல் செய்ய முடியாது. இசை மற்றும் நடன அரங்குகள், இந்த முன்னெச்சரிக்கைகள் அனைத்தும் நீக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் திறக்க முடியும் என்பதே உண்மை. இது எப்போது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது என தெரிவித்தனர். ரஷ்ய நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்களில் பலர் வேலை இழப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் கலைஞர்களும் தாங்கள் எப்படி பிழைப்பார்கள் என்ற கவலையில் உள்ளனர். மாநில மற்றும் நகராட்சி நிதி உதவியின் கீழ் ஏராளமான இசைக்குழுக்கள் மற்றும் திரையரங்குகள் கலைக்கப்பட்டதாக வதந்திகள் பரவுகின்றன. இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் அதன் அடையாள முக்கியத்துவத்துடன் ரஷ்யாவின் நம்பர் 1 தியேட்டரான போல்ஷாயை பாதிக்காது. கிரெம்லினுக்கு அருகில் அமைந்துள்ள அற்புதமான தியேட்டர் எந்தவிதமான பாதிப்புகளுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. எங்கள் பட்ஜெட்டில் 60% மேலானது மாநில மானியங்களிலிருந்து வருகிறது. மீதமுள்ளவை எங்கள் வருமானம் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் பணம். அனைத்து ஸ்பான்சர்ஷிப் பணம் மற்றும் நாங்கள் தற்போது வேலை செய்யவில்லை என்றாலும் இதுவரை எங்களுக்கு அரசு மானியங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் போல்ஷாயை ஆதரிக்க கூடுதல் நிதி ஒதுக்க அரசாங்கம் சமீபத்தில் முடிவு செய்துள்ளது என்று கலைஞர்கள் தெரிவித்தனர். பல கலைஞர்கள் தங்கள் ஆன்லைன் ரசிகர்களுக்காக சமையல் அறைகளில் ரஷ்ய பாலை நடனத்தை நிகழ்த்துகிறார்கள். இதுவும் தற்பொழுது புகழ்பெற்று வருகிறது. ஆடி அவர்களின் கால்கள் நிற்காது என்பார்கள். அதே போலவே கலைஞர்களின் கலைத்தாகமும் எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு ரஷ்ய பாலை கலைஞர்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணம். கொரோனா வைரசுக்கான தடுப்பூசியை பொது சுகாதார பயன்பாட்டிற்காக வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அறிமுகம் செய்யப்படும் என இந்திய மருத்துவ கவுன்சிலான ICMR அறிவித்திருந்தது. ஆனால் இது முற்றிலும் நம்பத்தகாதது, முற்றிலும் சாத்தியமற்றது என்று சில மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து நோய் எதிர்ப்பு நிபுணரும் புனேவில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வருகை பேராசிரியருமான வினிதா பால் கூறியபோது, இன்னும் சோதனைக்கு உட்பட்டுள்ள தடுப்பூசி இவ்வளவு சீக்கிரம் எவ்வாறு தயாராகும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், இந்திய மருத்துவ கவுன்சில் அறிவித்தது போல் ஆகஸ்டிலும் நம்பக்கூடிய வகையில் இல்லை என்று கூறியிருக்கிறார்.
இவ்வளவு வேகமாக தயாரான தடுப்பூசி இதுவரை எதுவும் இல்லை. இதில் பல செயல்முறைகள் உள்ளன. இருந்த போதிலும் தற்போது அவசர காலத்திற்காக வேகமாக தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது என்று எடுத்துக்கொண்டாலும் ஆகஸ்ட் 15 என்பது முற்றிலும் நம்பத்தகாதது, முற்றிலும் சாத்தியமற்றது என்று கூறியுள்ளார். அதேபோல் பயோடெக் துறையில் பணிபுரியும் ஆனந்த் பன் கூறியபோது, ICMRின் கடிதத்தின்படி ட்ரையல் இன்னும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு தடுப்பூசிக்கு ஜூலை 7 முதல் மருத்துவ சோதனை நடந்த ஆட்சேர்ப்பு எவ்வாறு தொடங்கப்படும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி தடுப்பூசி எப்படி அறிவிக்கப்படும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தடுப்பூசியின் சோதனை ஒரு மாதத்திற்குள் முடிவடைவதும் செயல்திறன் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவதும் சாத்தார். வழக்கமாக இந்த சோதனைகள் பல மாதங்கள் பிடிக்கும். மிக முக்கியமாக மருத்துவ சோதனைகள் தரவு பகுப்பாய்வு மற்றும் சரிபார்ப்பை பின்பற்ற வேண்டும். ஒரு மதிப்பாய்வு செய்யப்பட்ட பத்திரிகையில் இந்த தடுப்பூசி குறித்த தகவல்களை முதலில் வெளியிட வேண்டும். அடுத்தடுத்து இவ்வளவு பணிகள் இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 15ஆம் தேதி தடுப்பூசி வெளியாகும் என்று ICMR தேதி குறித்தது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொரோனா வைரஸ் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் நடிகை ஒருவர் ஆட்டோ ஓட்டி சம்பாதித்து வருகிறார். கொரோனா பலரின் வாழ்க்கையையும் புரட்டி போட்டுள்ளது எனலாம். கேரளாவில் மஞ்சு என்ற நாடக நடிகையின் வாழ்க்கையையும் கொரோனா வைரஸ் தொற்று புரட்டி போட்டிருக்கிறது. நடிகை மஞ்சு கடந்த 15 ஆண்டுகளாக மேடை நாடகங்களில் நடித்து வந்துள்ளார். அதன் மூலம் சம்பாதித்து வந்துள்ளார். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வருமானம் பெற முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் தனது சேமிப்பையும் கேரள மக்களின் கலைக்கழகத்திடம் கடன் பெற்றும் ஒரு ஆட்டோவை ஏற்கனவே வாங்கியிருந்தார் மஞ்சு. அந்த ஆட்டோவில்தான் மஞ்சு நாடகம் முடிந்து வீட்டிற்கு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். இந்நிலையில் அந்த ஆட்டோவை கொண்டு வருமானம் ஈட்ட முயற்சித்துள்ளார் மஞ்சு. ஆட்டோவை தானே இயக்கி சவாரிகளை ஏற்றி செல்ல தொடங்கியுள்ளார். கொரோனா ஒரு மேடை நாடக கலைஞரை ஆட்டோ ஓட்டுநர் ஆக்கியுள்ளது. ஒவ்வொரு 4 நாட்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக வேகம் எடுக்கும் பெங்களூரு நகரம். இந்திய நகரங்களில் சென்னை, மும்பை, டெல்லி போன்ற நகரங்களில் இல்லாத அளவிற்கு அதிக தொற்று பரவல் பரவி வரும் நகரமாக பெங்களூரு மாறி உள்ளது. இப்போது பெங்களூரு வேகமாக இரட்டிப்பாகும் விகிதத்துடன் கூடிய இந்திய நகரமாகும். ஒட்டுமொத்த கோவிட்-19 எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இப்போது ஒவ்வொரு 4 நாட்களுக்கும் பாதிப்புகள் இரட்டிப்பாகின்றன. மற்ற பெருநகரங்களோடு ஒப்பிடுகையில் சென்னை வழக்குகள் ஒவ்வொரு 18 நாட்களுக்கும் இரட்டிப்பாகிறது. அதே நேரத்தில் டெல்லியின் ஒவ்வொரு 15 நாட்களுக்கும், மும்பை வழக்குகள் தற்போது ஒவ்வொரு 41 நாட்களுக்கும் இரட்டிப்பாகின்றன. மே 31 வரை 400க்கும் குறைவான வழக்குகள் என்று பெருமை பெற்ற ஐடி நகரம் இப்போது 4600க்கும் மேற்பட்ட வழக்குகளை காண்கிறது. மேலும் ஒவ்வொரு 4 நாட்களுக்கும் வழக்குகள் இரட்டிப்பாகின்றன. கடந்த வாரம் மட்டும் பெங்களூருவில் 1913 செயலில் உள்ள வழக்குகளை காட்டியது. தற்போது செயலில் உள்ள 4649 வழக்குகளை பெற்றுள்ளது. இது 100%க்கும் அதிகமான அதிகரிப்பு ஆகும். மே 31 அன்று பெங்களூரில் கோவிட்-19 வழக்குகளில் வெறும் 17% மட்டுமே அறியப்பட்ட ஆதாரங்கள் இல்லாத பாதிப்புகள். மற்றவர்கள் 83% வழக்குகள் பயணிப்பதற்கோ அல்லது பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடன் வரலாற்றை தொடர்பு கொள்வதற்கோ கண்டறியப்பட்டன. இன்று 90% வழக்குகளுக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை. அவை சீரற்ற இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய் வழக்குகள். பின்னர் அவை கோவிட்-19க்கு சாதகமாக சோதிக்கப்பட்டன. அதேபோல கடுமையான சுவாச நோய் தொற்று வழக்குகளும் பின்னர் கோவிட்-19க்கு சாதகமாக சோதிக்கப்பட்டன. 10%க்கும் குறைவான வழக்குகள் பயண வரலாறு அல்லது நோயாளிகளின் தொடர்புகளை கொண்டவை. 1.3 கோடி மக்கள் தொகை கொண்ட பெங்களூரு முழுமையான எண்ணிக்கையில் வரும்போது இன்னும் சிறப்பாக செயல்படும் பெருநகரங்களில் ஒன்றாக உள்ளது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். பல வழக்குகளை பார்த்தால் மற்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் முந்தைய வாரத்துடன் ஒப்பிட வேண்டும் என்று அரசாங்கத்தின் ஆலோசகர்கள் கூறுகிறார்கள். பெங்களூரின் பாதிப்புகளை முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும்போது இது கவலைக்குரிய விஷயம். மற்ற நகரங்களுடன் ஒப்பிடும்போது வழக்குகளின் எண்ணிக்கை சிறியதாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இது முன்னேற்றம் காணப்படுகிறது. இப்போது தொடர்பு தடமறிதலை வலுப்படுத்த வேண்டிய நேரம் இது. தொடர்பு தடமறிதலில் அரசாங்கம் ஆக்ரோஷமாக இருக்க வேண்டும். இதற்காக அதிக மனித சக்தியையும் வைக்க வேண்டும். சோதனை மற்றும் தொடர்பு தடமறிதல் முக்கியம். அவை கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று ஆலோசகர்கள் பெங்களூரு அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளது. திடீர் உந்துதலுக்கு ஒரு நம்பத்தகுந்த காரணம் வீட்டு தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை வேண்டுமென்றே மீறுவதாகும். ஜூன் 29 நிலவரப்படி வீட்டு தனிமைப்படுத்துதலில் 17,000 மீறல்கள் இருந்தன. இது ஒரு எச்சரிக்கை மூலமாகவோ அல்லது அவர்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்வதன் மூலமாகவோ அடையாளம் காணப்பட்ட பின்னர் அதற்கு எதிராக மீறுபவர்களின் எண்ணிக்கை மட்டுமே. பரவலுக்கான காரணம் மற்ற மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக மகாராஷ்டிராவிலிருந்து ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். மேலும் அனைத்து பெரிய வேலை செய்யும் இடங்கள், அலுவலகங்கள், அரசு துறைகள், காவல் நிலையங்கள் போன்றவை முழு நடவடிக்கைகளையும் மீண்டும் தொடங்கியுள்ளன. மேலும் ஒருவர் பாதிக்கப்பட்டால் பல தொடர்புகள் அவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அனைத்து அறிகுறி நோயாளிகளையும் இப்போது பரிசோதிக்கப்பட வேண்டியது மிக முக்கியமானதாகும். மேலும் அவர்களின் தொடர்புகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அதிக ஆபத்துக்கள் வெளிப்பாடுகளின் சீரற்ற மாதிரிகள் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக சூப்பர் மார்க்கெட்டுகளில், ஈரமான சந்தைகளில் மக்கள் சீரற்ற மாதிரிகள் முதலியன. இந்த 2 பணிகளும் இப்போது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
தொற்று நோயியல் நிபுணர்கள் கூறுகையில், பெங்களூரு ஒவ்வொரு அளவுருவிலும் மற்ற பெருநகரங்களை விட சிறப்பாக செயல்பட்டுள்ளது. முழுமையான எண்ணிக்கையிலான நிகழ்வுகளில், இறப்புகளில் பெரிய அளவிலான சோதனையில் மிக முக்கியமாக R0 காரணி. இந்த காரணி ஒரு கோவிட் பாசிட்டிவ் நபரால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை குறிக்கிறது. பெங்களூருவில் பல நகரங்களுடன் ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது. உண்மையில் இது ஒரு தொற்று நோய் பரவலின் முக்கிய குறியீடாகும். ஆனால் கடந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு 500 முதல் 600 வரை வழக்குகள் அதிகரிப்பது கவலைக்குரிய விஷயமாகவே உள்ளது. சில வல்லுநர்கள் மாவட்டங்களுக்கிடையேயான இயக்கத்தில் கட்டுப்பாடுகளை அதிகரிக்க அல்லது ஒரு பகுதி பூட்டுதலுக்கு செல்லவும் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தியுள்ளனர். இப்போதைக்கு சமூகமயமாக்கலை கட்டுப்படுத்த அரசாங்கம் இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இரவு ஊரடங்கு உத்தரவையும் அடுத்த ஒரு மாதத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு உத்தரவையும் விதித்துள்ளது. இங்கு அதிகமான படுக்கைகள் தேவைப்படும். இந்த எழுச்சிக்கு பெங்களூரு அரசாங்கம் திட்டமிட வேண்டும். பூட்டப்பட்ட காலத்தில் பெங்களூரு கட்டுப்படுத்தப்பட்டதைப் போல எந்த நகரமும் செய்யவில்லை. இப்போது இந்த வழக்குகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. மாநிலத்திற்கு வெளியேயோ அல்லது நாட்டிற்கு வெளியேயோ இப்போது உள்ளூர் பரவலை தடுக்க வேண்டும் என்று தொற்று நோயியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். பூட்டுதல் நீக்கப்பட்டதும் மக்கள் சுதந்திரமாக சுற்றத் தொடங்குவது இயற்கையானது. எனவே தொடர்பு தடமறிதல் முறையை மேம்படுத்த வேண்டும். ஆனால் அது தாமதமாக பலவீனமடைந்துள்ளது. அது கவலை அளிக்கிறது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உலகிலேயே கொரோனா வைரஸால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ள நாடாக அமெரிக்கா உள்ளது. அமெரிக்காவில் தொடர்ந்து 3வது நாளாக நேற்றும் 50,000 பேருக்கு மேல் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்றால் 54,744 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு 28,90,428 உயர்ந்துள்ளது. புதிதாக 616 பேர் உயிரிழந்துள்ளதால் மொத்த பலி எண்ணிக்கை 1,03,101 உயர்ந்துள்ளது. பிரேசிலில் கொரோனா தொற்று எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளது. உலக நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிக கொரோனா தொற்று உள்ள நாடு பிரேசில். அந்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 48,105 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்தமான கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் 15 லட்சத்தை கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,252 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழப்பு சுமார் 63,000 நெருங்கியுள்ளது. கொரோனாவால் அதிகம் பாதித்த நாடுகளின் பட்டியலில் 3வது இடத்தில் ரஷ்யா உள்ளது. ரஷ்யாவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9,859 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,67,883 அதிகரித்துள்ளது. 4வது இடத்தில் இந்தியா உள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,49,889 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18,669 அதிகரித்துள்ளது. அறிகுறி இல்லாத கொரோனா நோயாளிகளை வீட்டிலேயே தனிமைப்படுத்த முடிவு செய்து அதற்கான வழிகாட்டுதலை கர்நாடக அரசு வெளியிட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் அறிகுறி இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்படும் நோயாளிகளை வீட்டிலேயே தனிமைப்படுத்த கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு முன்பு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த நோயாளியின் வீட்டை ஆய்வு செய்து அது தனிமைப்படுத்துவதற்கு உகந்த இடமா என உறுதி செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கும் நோயாளிகளுக்கு தொலைதூர மருத்துவ சேவை மூலம் தகவல்கள் அளிக்கப்படும். நோயாளிகள் சுகாதார ஊழியர்களிடம் தங்களின் உடல்நிலை குறித்த தகவலை அளிக்க வேண்டும். நோயாளிகள் ஆக்சிமீட்டர், தெர்மாமீட்டர், உடல் கவசம், முகக்கவசம், கையுறை போன்றவற்றை வைத்திருக்க வேண்டும் என கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. 50 வயதிற்கு உட்பட்டவர்கள், வேறு நோய் எதுவும் இல்லாதவர்கள் மட்டுமே வீட்டில் தனிமைப்படுத்தப்படுவர். மூச்சுத்திணறல், நெஞ்சுவலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே கண்காணிப்பு அதிகாரிக்கு தகவல் அளிக்க வேண்டும். நோயாளியின் இடது கையில் மின்னணு டேக் கட்டப்படும். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் அவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு வீட்டில் தனிமைப்படுத்துதல் குறித்த பல விதிகளை கர்நாடக அரசு வெளியிட்டுள்ளது. தாராவியில் கொரோனா வைரஸ் பரவலுக்கு எதிரான 90 நாள் போரில் ஒரு பெரிய வெற்றியாக கருதப்பட்ட பின்னர் பிரகன் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் மெதுவாக ஆசியாவின் மிகப்பெரிய நெரிசலான பகுதியில் இருந்து எச்சரிக்கையுடன் பின்வாங்க தொடங்கியது. வழக்குகள் கணிசமாக குறைந்துவிட்டதால் தாராவியில் 2 தனிமைப்படுத்தும் வசதிகளை மூடியுள்ளது. ஏனெனில் வளங்களை வீணாக்க நாங்கள் விரும்பவில்லை. 8 தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் மொத்தம் 3,800 படுக்கைகள் திறன் கொண்டவை. அதில் 2,800 படுக்கைகள் நிறைந்த இடத்தில் 1000 படுக்கைகளாக குறைத்துள்ளோம் என வடக்கு உதவி நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இதில் பரந்த தாராவி முனிசிபல் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள 700 படுக்கைகள் மற்றும் BMCயின் ஜி நார்த் வார்டில் வரும் ராஜீவ்காந்தி விளையாட்டு வளாகத்தில் 300 படுக்கைகள் உள்ளன. உண்மையில் தாராவில் உள்ள BMCயின் 200 படுக்கைகள் கொண்ட ICU மருத்துவமனையில் தற்போது 78 நோயாளிகள் மட்டுமே ஆக்கிரமித்துள்ளனர். மீதமுள்ள 23% செயலில் உள்ளவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும் வகையில் போதுமான தனிமைப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை வசதிகள் உள்ளன. மேலும் சில புதிய வகைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் 21 அன்று மேயர் கிஷோரி பெட்னேக்கர் கூறுகையில், தாராவி பதற்றம் இப்போது எங்கள் தலையில் இருந்து விலகிவிட்டது. இதை இந்த நிலைக்கு கொண்டு வர நாங்கள் மிக கடுமையாக உழைத்துள்ளோம்.
மேலும் இது உள்ளூர் மக்களின் முழு ஆதரவோடு சிறந்த முடிவுகளை அளித்துள்ளது. அதே சமயம் உலகளாவிய ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளாக இருந்த இந்த தொற்று நோயின் சிறப்பு வெப்ப பகுதியின் ஒருபோதும் சொல்லாத மக்கள் இப்போது அமைதியாக புதிய இயல்பை கடைபிடித்து வருகின்றனர். அதே நெரிசல் இருந்த போதிலும் நெரிசலான வாழ்க்கை மற்றும் வேலை செய்யும் இடங்கள், பொது கழிப்பறைகளில் நீண்ட வரிசைகள், குறுகிய பைலன்கள், துர்நாற்றம் மற்றும் சச்சரவு மற்றும் பருவமழை போன்றவை இன்னும் சவாலாக உள்ளது. தொற்றுநோயை காற்றோட்டமாக பரவ ஆரம்பித்த நாட்களுக்கு பிறகு உள்ளூர் மக்கள் மத்தியில் 2300க்கும் மேற்பட்ட வழக்குகள் மற்றும் 82 இறப்புகளை கண்டபின் மக்களிடையே தீவிரம் மற்றும் பொறுப்புணர்வு தெளிவாக தெரிகிறது என்று தெரிவிக்கின்றனர். அதிக நெரிசல் காரணமாக சமூக இடைவெளி மற்றும் தனிமைப்படுத்துதல் போன்றவற்றை பராமரிக்க இயலாது என்பதால் 8 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் 2.25 சதுர கிலோமீட்டர் தொலைவில் நெரிசலில் சிக்கியுள்ளனர். இப்போது கிட்டத்தட்ட 50% புலம்பெயர்ந்தோர் வெளியேறிவிட்டனர் என தாராவி புனர்வாழ்வு குழுவின் தலைவர் தெரிவித்தார். இருப்பினும் 16 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள தாராவின் மறுவடிவமைப்புக்காக அடுத்த கட்ட யுத்தத்தை நடத்த வேண்டிய நேரம் இது என்று அவர் கூறுகிறார். பிப்ரவரி 4, 2004 அன்று தாராவிக்கான ஒருங்கிணைந்த டவுன்ஷிப் திட்டத்திற்கு அரசாங்கம் உத்தரவிட்டது. ஆனால் 16 ஆண்டுகள் மற்றும் அரை டஜன் அரசாங்கங்களுக்கு பிறகும் இந்த திட்டம் ஒரு அங்குலமும் நகரவில்லை. ஜூலை 20 அன்று நாங்கள் ஆதரவாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்போம் என்று கூறினார். தாராவியின் வெற்றியைக் கண்டு உற்சாகப்படுத்தப்பட்ட நகராட்சி ஆணையர் ஐயர் சகால் தாராவி மாடலை பொது தனியார் கூட்டு பயன்முறையில் மும்பையின் வடக்கு புறநகர் பகுதிகளான தகிசர், போரிவாலி, கண்டிவாலி, மலாட், முலுண்ட் மற்றும் பாண்டப் போன்ற புதிய ஹாட்ஸ்பாட்களில் பிரதிபலிக்க முயன்றார். BMC சொன்னது போல் நோயாளிகள் அவர்களை அணுகுவதற்காக காத்திருப்பதற்கு பதிலாக தாராவியில் பரவும் கொரோனாவை தடுக்க வேண்டும். சுகாதார பணியாளர்களிடையே கொரோனா போர் வீரர்களை தவிர காவல்துறை, CRPF, குடிமை ஊழியர்கள், சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற சமூக ஆர்வலர்கள் கூட தாராவி மீது COVID-19 நெரிசலை தளர்த்துவதில் பங்கு வகித்தனர். தொற்று நோய்களின் போது மக்கள் அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைத்துள்ளனர் என்றும் மறு அபிவிருத்தி மூலம் சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான முறை இப்போது உள்ளது என்றும் கோர்ட்டை கூறுகிறார். பிரபல IT நிறுவனமான காக்னிசன்ட் நிறுவனத்தின் கர்நாடகா, சென்னை உள்ளிட்ட கிளைகளில் பணிபுரியும் 18,000 தொழிலாளர்கள் லே ஆஃப் காரணமாக பணியிழக்க உள்ளனர். இது பற்றிய செய்தி தொகுப்பு. கொரோனா காரணமாக உலக அளவில் பொருளாதாரம் பெரும் கேள்வியாக உள்ளது. மக்களின் வாழ்வாதாரம் சிக்கலுக்குள்ளாகி உள்ளது. இந்நிலையில் பல நிறுவன ஊழியர்கள் பணி இழந்து வாடுகின்றனர். இந்த நிலை தகவல் தொழில்நுட்பத் துறையில் அதிகமாக காணப்படுகிறது. பல IT நிறுவனங்களுக்கு பணி கிடைக்காததால் மூடும் நிலைக்கு வந்துள்ளன. இந்நிலை பிரபல நிறுவனங்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட பிரபல IT நிறுவனமான காக்னிசன்ட் நிறுவனத்தின் சென்னை மற்றும் பெங்களூரு கிளைகளில் கடந்த 1 முதல் 1.5 மாதங்களாக லே ஆஃப் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 18,000 ஊழியர்கள் பணி ஏதும் அளிக்கப்படாத நிலையில் உள்ளனர். இந்நிலையில் நிர்வாகம் தங்களால் புதிய பணிகளை பெற முடியாத நிலையில் உள்ளதால் இவர்களை ராஜினாமா செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. இது ஊழியர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கர்நாடக மாநில IT ஊழியர் தொழிற்சங்கம் காக்னிசன்ட் இவ்வாறு அதிக அளவில் லே ஆஃப் அறிவித்து நாடெங்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை அவதிக்குள்ளாக்கி இருக்கிறது. இதை கர்நாடக மாநில IT ஊழியர் தொழிற்சங்கம் வன்மையாக கண்டுகிறது. மேலும் நாங்கள் காக்னிசன்ட் நிறுவன ஊழியர்கள் யாரும் தங்களாக முன்வந்து ராஜினாமா செய்யக்கூடாது என ஒரு இயக்கத்தை தொடங்கி உள்ளோம். இவ்வாறு மொத்தமாக பணி நீக்கம் செய்வது தொழிலாளர் நலச்சட்ட மீறல் என்பதால் நாங்கள் இது குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறைக்கு புகார் அளித்துள்ளோம். தொழிலாளர் நலச்சட்டத்தின்படி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணிக்கு அமர்த்தியுள்ள நிறுவனங்கள் லே ஆஃப் அளிக்க தொழிலாளர் நலத்துறையின் ஒப்புதல் பெற வேண்டும். ஊழியர்கள் தாங்களாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவிப்பது தவறாகும். மாறாக அவர்கள் ராஜினாமா செய்ய வற்புறுத்தப்படுகின்றனர். இது சட்டத்துக்கு எதிரானது என்பதால் எங்கள் சங்கம் ஊழியர்களை ராஜினாமா செய்யக்கூடாது என வலியுறுத்தி உள்ளது என அறிவித்துள்ளது. பெங்களூரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நடு ரோட்டில் உயிரிழந்த பரிதாபம். ஆம்புலன்ஸ் வர காலதாமதமானதால் நடந்த விபரீதம். தெற்கு பெங்களூர் ஹனுமந்த நகரைச் சேர்ந்த 65 வயதான முதியவர் ஒருவருக்கு கொரோனா அறிகுறி இருப்பதாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெங்களூரு சுகாதாரத்துறை ஊழியர்கள் பரிசோதனை செய்துள்ளனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் அவருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக தனியார் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளனர். ஆனால் அன்று மதியம் வரைக்கும் ஆம்புலன்ஸ் வரவில்லை. அதன் பிறகு மாலை 3:45 மணிக்கு அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளனர். அந்த முதியவர் தனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தயார் நிலையில் இருந்தும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழித்து 7 மணிக்கு அவர் குடியிருக்கும் தெருவின் முனைக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறது. ஆம்புலன்ஸில் ஏறுவதற்காக நடந்து சென்ற அந்த முதியவர் சாலையில் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். பிறகு அவரது உடலை மீட்டு விக்டோரியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கே அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட முதியவர் மாரடைப்பினால் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தனர். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட முதியவரின் வீட்டிற்கே சென்று அவரை ஏன் அழைத்து வரவில்லை என ஆம்புலன்ஸ் ஊழியர்களிடம் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது தனக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது அக்கம் பக்கத்தினருக்கு தெரிந்தால் தன்னையும் தனது குடும்பத்தையும் பார்த்து அச்சப்படுவார்கள் என முதியவர் தெரிவித்ததாலேயே
வீட்டின் அருகே ஆம்புலன்ஸை கொண்டு செல்லவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் சரியான நேரத்திற்கு ஆம்புலன்ஸ் போய் சேராத காரணத்தால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பெங்களூரு மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார்.